ஆண்டவர் போகிறதுக்கு முன்பாக நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். திறந்துட்டியம்மா? சோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். மகா பெரியவரை, மகா பரிசுத்தரை, மகா நல்லவரை, மகா வல்லவரை நாம மகிமை படட்டும் ஐயா. அந்த நேரத்துல கூட நீர் எங்களை எல்லாம் மறைத்து கொள்ளுங்க. உங்க பிரசனத்துக்குள்ள எங்களை நிரப்புங்க. உங்க வல்லமைக்குள்ள எங்களை நிரப்புங்க. உங்க அதிகாரத்துக்குள்ள எங்களை நிரப்புங்க. ஏன்னா நாங்க ஆண்டவரை கீழானவர்கள் இல்லப்பா. கீழாதான் இருந்தோம் ஒரு காலத்துல. ஆனா எங்க மேல ஆண்டவரை நீ கரிசனையா இறங்கி எங்க பாவம், எங்க சாபம், எங்க மீறுதல், எங்க அநியாயம், எங்க அக்கப்புறம் எல்லாத்தையும் சீல சுமந்து எங்களை நீதிமானாய் தெரிந்து வைத்திருக்கிறீர். மக்கள் நன்றி. நீதி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த நீதி செய்யும்படி தேவன் எங்களை தெரிந்திருக்கிறபடினால நாங்க விசேஷத்தவர்களை நம்முடைய சமூகத்துல நாளில் இந்த வார்த்தைக்காக கூட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர்களை மறைத்து இந்த காரியத்தை எங்களை வெளிப்படுத்துங்க. இயேசுவின் வல்ல நாமத்துல வேண்டி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். சோத்ரா வார்த்தை கேட்க ஒண்ணுப்பா கூர்மையா ஆயத்தமா இருக்கணும். சரிங்களா? நான் ஜஸ்ட் சொன்னேன், ஆனா வார்த்தையை கேளுங்க, நல்லது. ஓகே. ஆதியாகமத்துல 6வது அதிகாரம். கர்த்தருடைய கண்கள் பூமி அனைத்தின் மேலும் எல்லா மனுஷரையும் கண்டுகிட்டே இருக்குது. அது முழிச்சுக்கிட்டே இருக்கு, அது தூங்காது. அந்த கண்ணுக்கு அவருக்கு சோறு வரவே வராது. 24 hours எல்லா ஜனத்தையும் இப்படியே கண்ணு. ஆனா அவருக்கு சகலமா அந்த உலகம் எல்லாமே அவருக்கு ஒரே நிமிஷத்துல அவர் பார்த்துருவாரு. அவர் தானே பெரியவர், படைச்சவர் அவர் தானே. அப்படி அவர் படைச்சு பார்க்கிற நேரத்துல இந்த 6வது அதிகாரம் என்ன சொல்லுது பார்ப்போம். படிமா, யார் படிங்க, படிங்க, யார் படிக்கிறது படிங்க. 6. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சசர் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளோட கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. ஆமேன். இது இந்த ஆரம்பம். இந்த நோவாவுடைய காரியத்துல, நோவா கதை யாரும் கேட்டிருக்கீங்களா? நோவா தெரியுமா? நோவா யாருன்னு தெரியுமா? தெரியாது. அந்த வேதத்தை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப ஆண்டவர் ஒரு நாள் நோவா பத்தி நம்மகிட்ட பேசுவார். இந்த நோவாவை குறித்து முன்கூட்டியே வந்த காரியம் தான் இது. கர்த்தர் பார்க்கிறாரு பூமி அனைத்தையும், எல்லாத்தையும், எல்லா ஜனத்தையும் பார்க்கிறாரு. அப்ப அங்க என்ன நடந்துச்சுன்னா, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தார்கள். பூமியில ஜனங்க பிறந்து குமாரத்திகளாம் பெற்று அவங்க பெருகினாங்களாம். தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு, தேவதூதர்கள் என்ன யோசனை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? மனுஷ பெண்கள் நல்ல வசதியானவங்க, சௌந்தரியம் உள்ளவங்கன்னு சொல்லி இந்த தேவனுடைய குமாரர்கள் அவங்களாம் ஒரு பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு நல்ல ஒரு ஜாதி தான். ஆனா இன்னைக்கு உங்களோட கண்ணு எங்க போச்சுன்னா, மனுஷர் பூமியில இருக்கிற பெண்கள் கிட்ட போயிடுச்சு. ஏன்னா அவங்ககிட்ட நிறைய பண வசதி, சௌந்தரியமா நல்ல வசதியா வாய்ப்பா இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், அவங்க மேல ஆசை வைப்போன்னு. அப்பொழுது சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளேயே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். தேவகுமாரர்கள்
மனித ஜாதிகள் மத்தியில கண்டு இவனுங்கெல்லாம் அவங்க நல்ல சௌந்தரியம் உள்ளவங்க பெண்க, இவங்களை நம்ம திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவனுங்க பூமியில இருக்கிற பெண்களை திருமணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு திருமணம் பண்ணிட்டாருங்க. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவது இல்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் தானே. இந்த மனுஷ ஜாதிங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுதுங்க. தேவ தூதர்களை கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருச்சிங்க. இவனுங்களும் அறிவு கட்டு போய் அந்த மனுஷ ஜாதிங்களை போய் திருமணம் பண்றானுங்களே. இவனுங்களுக்கு பாரு, யோசித்து பார்க்க அறிவு இல்லை, புத்தி இல்லை. இந்த மாம்ச பெண்களை போய் திருமணம் பண்ணிக்கிறானுங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க, வசதியா இருக்காங்கன்னு. அதனால நான் என்னத்தை சொல்லுவேன், இவங்க இப்படியே ஒன்று ஒன்றா செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனா மனுஷனோட ஆவியோட நான் போராட மாட்டேன்றேன். மனுஷன் என்னென்ன தப்பு தவறுலாம் உலகத்தை செஞ்சுட்டாங்க. பரிசுத்தமா இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இறுதியும் சில நம்ம வலிவு போகும், தீமைகளை பார்த்து பார்த்து வலி போகும். இன்னைக்கு இவனுக்கு பற்றியா தேவ தூதர்கள், தேவனுக்கு தூதராக இருக்கிறவங்க நீங்க போய் மனுஷ ஜாதியை திருமணம் பண்ணிக்க ஆசை வைக்கிறேன். ஏன்னா அவளுக்கு சௌந்தரியம் உள்ளவர்கள், அழகு உள்ளவர்கள், வசதி உள்ளவங்க, நல்ல வாய்ப்பா இருக்கிறவங்க அவங்க திருமணம் பண்ணியா நல்லா இருக்கலாம். அதே மாதிரி திருமணம் பண்ணி பிள்ளைகளாம் பிறந்துருச்சான். அப்ப ஆண்டவர் பாக்குறாரு, என்னோட ஆவி இந்த மனுஷனோட போராடாது. இப்ப எந்த ஒரு தேவ மனுஷன் கத்து கொடுப்பாரு. இந்த வேதம் தான் நம்மளுக்கு டீச்சர், இந்த வேதம் தான் நம்மளுக்கு டீச்சர், நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறது. இந்த வேதத்தை நம்ம நல்லா ஆராயணும். ஆராயலைன்னா நம்ம என்ன செய்வோம், உலக போற போக்கு, மாம்சமான கிரிய, மனசுல தோன்றுறது, சிந்தையில வர்றது எல்லாத்தையும் செஞ்சு போட்டுருவோம். அது கர்த்தருக்கு அருவருப்புன்னு தெரியாது. ஐயோ இந்த காரியத்தை கர்த்தர் இருக்கிறாருன்னு தெரியாது. தேவன் ஆலோசனையை கேட்கறது இல்லை. அப்படி செஞ்சுட்டானுங்களா, கர்த்தர் வேணுங்களோட என்னோட ஆள் போராடாதுன்னு சொல்லிட்டாரா. அவன் நாட்கள் எவ்வளவுங்க, மிஞ்சி பூமியில மனுஷன் எத்தனை வருஷம் தான் வாழ்வான் நீங்க பாத்துருக்கீங்களா? 150, 180 இல்லை 200 வாழ்ந்துருக்காங்களா இப்போ இந்த காலத்துல? அவனால வாழ்க்கை மிஞ்சி 120 வருஷம் தான்ற ஆண்டவர். ஆனா இவங்களை நான் போராட மாட்டேன். அந்நாட்களில் ராட்சதர் பூமியில இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகி பலவான்களா இருந்தானுங்களாம். மனுஷகுமாரனும் சாதாரண உலக பெண்களும் திருமணம் செஞ்சு பிறக்கிற பிள்ளைங்க பலவானா இருந்தானுங்களாம். அவனுங்க அந்த நாட்கள் என்ன இருந்துச்சா, என்ன இருந்துச்சு தெரியுமே? ராட்சசர்கள் பூமியில இருந்தார்கள். ராட்சசர்கள் பூமியில வாசம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து பிறக்கிற பிள்ளைங்க பலமா இருந்தானுங்களாம். அவனுங்க ரொம்ப பலமா, ரொம்ப வீரமா இருந்தானுங்களாம். கடவுளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. நீ மனுஷ ஜாதியை உன்னை படைச்சா நீ மனுஷன் நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அவன் தேவ தூதன், அவன் எப்படியா வாழணும், தேவனோட அவன் ஐக்கியமா இருந்து அவன் செயல்படணும். ஆனா அவனுக்கு என்ன இந்த மனுஷ ஜாதி மேல ஆசை? திருமணம் பண்ணி பிள்ளைங்களும் எல்லாம் பலவானான பிள்ளைங்களாம் பெற்றுட்டானுங்களா. இது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு. இந்த உலகத்துல எவ்வளவு ஜாதிக ஜனங்களை படைச்சிருக்காருங்க பூமியில. ஏங்க ஆண்டவர் மனுஷன்லாம் ஆண்டவர் படைச்சாரு? பாவம், மலாய்க்காரனா இருந்தாலும், சீரனா இருந்தாலும், தமிழனா இருந்தாலும், கிறிஸ்துவனா இருந்தாலும், மனுஷனை பூமிக்கு கொண்டு வந்து யாரு மனுஷனை படைச்சது? ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு தான். மனுஷன் ஆண்டவர் படைத்தாரு. நீ என்னத்துக்கு இவ்வளவு ஜனத்தை நான் படைச்சேன்? இந்த மாதிரி அநியாயம் பண்றதுக்கா? இந்த மாதிரி அக்குறமான செயல்களை செய்யறதுக்கா? கர்த்தருக்கு துக்கத்தை மூட்டுறதுக்கா? வேதனை படிச்சதுக்கா? ஆண்டவர் சொல்றாரு, தாம் பூமியில மனுஷனை உண்டாக்குறதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. இந்த மனுஷனை நான் படைச்சவனா நல்லதை செய்வான்,
ஆண்டரை ஆராதிப்பான், கடவுளுக்கு பயந்து வாழ்வான், தீமை விட்டு விலகுவான், பொல்லாப்பு செய்ய மாட்டான், கோணலான பாதைக்கு போக மாட்டான், சரிவான வழியில இறங்க மாட்டான், செம்மையா நடப்பான், என்னை நான் இல்லை படைச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைச்சார். ஆனா இவங்க இந்த ரொம்ப அநியாயம் அட்டகாசம் அந்த காலத்துலங்க மனுஷ ஜாதிங்க. இது மட்டும் இல்லைன்னா நிறைய அநியாயம் அட்டகாசம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. பண்ணிட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியம் இதுங்க மனுஷாளுங்க செய்யற அநியாயமோ பாவமோ என் மனதுக்கு விசனமா இருக்கு, வேதனையா இருக்கு. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரு பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டா இருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கிறது எனக்கு மனசாமா இருக்கிறது. நல்லது நினைச்சு படிச்சேங்க மனுஷனை. அவன் சரியா நீதி நியாயத்தில் நடப்பான்னு நினைச்சேன். ஆனா இவனுக்கு பண்ற அட்டகாசனால பொறுக்க முடியல. அதனால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண போறேன். கர்த்தருடைய கோபம் வந்தா எதையும் செய்யும். எல்லா பறவைகள், மிருகங்கள், எல்லா மனித ஜாதி எல்லாத்தையும் நான் என்ன செய்ய போறேன்? இல்லாமலாக்க போறேன். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு ஐடியா. 8வது வார்த்தை படிமா. 8வது வார்த்தை. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இந்த மாதிரி வம்சம் ஆசைப்பட்டார் ஆண்டு. நோவா என்ன ஆண்டு பெருமையா சொல்றான். அவ்வளோ ஜனங்க இருக்காங்க, ஆனா நோவா தான் கண்ணில் பட்டிருக்காரு கர்த்தருக்கு. இந்த நோவா ரொம்ப நல்ல மனுஷன், நீதிமான் சொல்றல. நோவா தம் வரலாறு, தம் வம்ச வரலாறு நோவா தன் காலத்துல இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமா இருந்தானா. அப்படி பாவம் செஞ்சு அநியாயம் செஞ்சு அக்கப்போர் செஞ்சேவா நாசம் பண்ணிக்கிட்டு மோசம் பண்ணிட்டு இல்லாத காலிங்க பண்ணிக்கிட்டு வாழ்ற இந்த ஜனங்கள் மத்தியில நோவா மட்டும்தாங்க உண்மையா ஆண்டவர் தொழுது கொள்வனும் உத்தவனும் பரிசுத்தவானுமா இருந்திருக்கிறான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தானாங்க. ஏங்க நம்ம வாழ்க்கை நம்ம கண்டவங்களோடலாம் சஞ்சரிச்சு கண்டவங்களோட பேசி பழகிறதுக்கு, கண்டவங்கள்ட்ட நேரம் கொடுக்கறதுக்கு கர்த்தர் நம்மளை படைக்கல. ஒரு அளவு எப்படிமா தெரிஞ்சவங்களா இருக்கும், கூட வேலை செஞ்சிருப்பாங்க, இல்ல பக்கத்து வீட்டுல இருந்திருப்பாங்க, பார்த்தோமா ஐயோ நானும் நீங்களும் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க, போதும் க்ளோஸா இருப்போங்க, பேசிக்கிட்டே இருப்போங்க, கண்டவே பேசுவோங்க, உலகத்துக்கு கருத்துல பேசுவோங்க, அதை நினைச்சா இதை செஞ்சா அந்த மனுஷன் இப்படி இந்த அதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. தேவையில்லாத கதையெல்லாம் பேசல கருத்துக்கு பிடிக்காது. அவன் தேவனோட சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தான். பார்த்தீங்க கரெக்டா அங்க வேதம் போட்டிருக்குங்க. இது தேவனோட வார்த்தைங்க, இது சத்தியங்க, இது ஒண்ணுமே பொய் இல்லைங்க, இது எல்லாம் சத்திய வார்த்தைங்க. அவன் தேவனோட சஞ்சரித்து கொண்டு அவனுக்கு குடும்பம் இருந்துச்சு. நோவா சேம், காத், யாப்பேத் எனும் 3 குமாரரை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். பூமி சீர்கெட்டு கிடக்குது. ஆனா நானும் தேவனிடத்துல ஜெபம் பண்ணிட்டு நான் அவரோட சஞ்சரிச்சிட்டு இருக்கேன். பூமியில மனுஷன் வாழ்ற வாழ்க்கையெல்லாம் சீர்கெட்டு வச்சுட்டான். தேவன் பூமியை பார்த்தாரு, இது அது சீர்கெட்டுதான் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். சிலருக்கு அந்த உலக ஆசை, மாம்ச எண்ணங்கள், சிந்தனைகள் தாறுமாறு ஆக்கிறோம் அவங்க வாழ்க்கைய. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி படிமா. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பதாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடே கூட அழித்து போடுவேன். நீ கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும், அதன் அகலம் 50 முழமும், அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். ஆமென்.
அதானுங்க நான் எப்போ நாங்கள் ஏங்க வந்து வந்து உங்கள்கிட்ட இந்த கடலை பற்றி எப்போவும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். எப்போது யாரை பார்த்தாலும் அவங்ககிட்ட நான் ஆண்டரை பற்றி சொல்லிகிட்டே இருப்பேங்க. ஏன்னா நம்ம உறவு அவரோட இருக்கணும். உங்கள்கிட்ட சொல்லுவேண்ணா ஜெருமி ஜெர்மனியா அண்ணன்ட்ட பேசினியா? அண்ணன் என்ன பேசுகிறாரு? என் பிள்ளைங்க அது, என் கருப்பத்தில் உதித்த பிள்ளை. அதில் தாராளமாக அதை கேட்பேன். என் பெரிய அம்மாவன்ட்ட நான் கேட்பேன், என்னய்யா ஜெபம் பண்ணியாயா? ஆமாம்மா, இவ்வளோ நேரம் நான் ஜெபம் தான்மா பண்ணேன். என்னடா ஐயா ஆண்டர் பேர் சொல்லுவான். ஆண்டர்கிட்ட அவங்ககிட்ட ஆண்டர் என்ன பேசுனான்ட்டு பேசுவான். ஏங்க அந்த உறவு நமக்கு இருக்கணும் தெரியுங்களா? அதுதாங்க உண்மையா தேவர் விரும்புகிற ஒரு உறவு. இப்போ பாருங்க, இப்போ ஆபிரகாமும் அந்த பாவம் நிறைந்த ஜனங்களிடத்துல தான் பிறந்து வளர்ந்துருக்காரு. ஆனா அவருக்கு மனைவி இருக்கு, 3 பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறானுங்க. அவரு குடும்ப வாழ்க்கையை நடத்தினவர் தான், அவரு அந்த ஜனங்களோட வாழ்ந்தவர் தான். ஆனா அவரோட தனிப்பட்டது ஆண்டவர் அவரை பத்தி சொல்றாரு, நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டே இருந்தானா. எத்தனை பேர் நம்ம தேவனிடத்துல நம்ம அவரிடத்துல நம்மளோட ஆவியை நம்ம பேசுறோம், கடவுளோட காரியத்துல அவருடைய உண்மையா இருக்கணும், ஜபத்தை மறக்காம விடாம ஜபத்துல தெரித்திருந்து தேவனோடு நம்ம பேசிட்டு இருக்கோம், துதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துறோம். கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. அவர் நம்மகிட்ட அதாங்க எதிர்பார்க்குறாரு. நீ அந்த பணத்தை கொடு, உன் காசை கொடு, உன் பிள்ளைய கொடு, நீங்க அதை கொடு இதை கொடுலாம் கேட்கல. என்ன நேசிக்கிறியா? என்னோட சமூகத்தை வாஞ்சிக்கிறியா? என் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறியா? உனக்கு எது வேணும்னு நீ என்கிட்ட கேட்குறியா? நீ என்னிடத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்கிறியான்னு ஆண்டவர் தாங்க கேட்குறாரு. அதுதாங்க ஒரு மனுஷ வாழ்க்கைக்கு மெய்யான ஒரு காரியம். இந்த உலகத்துல எவ்வளோ மக்கள் இருக்காங்க, நானும் பார்க்குறேங்க. நானும் கேட்பான்னு எல்லாத்தையும் நீங்க தான் ஐயா படைச்சிங்க. ஆனா இன்னைக்கு ஏன் ஜனங்கள்லாம் விருதாக காரியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க? தேவையில்லாதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அதுதான் நினைச்சுக்கிட்டு உங்களை துக்கப்படுத்துறாங்களா ஆண்டவரே? ஆண்டவர் சொல்லுவாரு, இல்லை மகளே, அவங்க இருக்கட்டும், அவங்களுக்கு சத்தியம் போகாது ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு அம்மாவுக்கு கூட நம்ம சத்தியம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்னம்மா அவங்களுக்கு சத்தியம் இல்லாம இல்லை. ஏன்னா எப்படி எல்லாருக்கும் சத்தியம் போகும், எங்க யார் எப்படி வாழ்ந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவனுக்கு ஒரு மனுஷன் வச்சிருவாரு சத்தியத்தை சொல்றதுக்கு. ஏன்னா அவனை அறிஞ்சு கொள்ளணும். அவன் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை ஏற்றுக்கணும், அவன் புது வாழ்வு அவனுக்கு வந்துடும். ஏற்றுக்கொள்ளாம அவன் அப்படியே இருந்துக்கிட்டு கடவுளை ஏமாத்திட்டு இருந்தானா அவனுக்கு அந்த அழிவான வாழ்க்கை தான். ரெண்டு வாழ்க்கை வச்சிருக்காரு ஆண்டவர் பூமியில. அப்ப அதுக்கெல்லாம் அவங்கள வச்சிருக்கிறாரு. நம்ம நினைப்போம் அவங்களாம் சேர்ச்சி போற நல்லா தான் இருக்காங்க, இவங்க என்ன இப்போ பெரிய சேர்ச்சுக்கு வாவான்னு கூப்பிட்றாங்க. சேர்ச்சில் தான் கடவுள் தான் நம்மளுக்கு சேவன், ஏன் தெய்வம் அவனுக்கு வாங்க அதான் எனக்கு கேட்காதா? சரி நான் நினைப்பான், நான் வலி சர்பத்தை வச்சுக்குவோம், வலி சர்பம் எல்லாத்தையும் முடிஞ்சிடும். அவன் நினைப்பான் டிராகன் நினைச்சு வாயில அப்படியே எல்லாத்தையும் முடிஞ்சிடும். எனக்கு இப்படிப்பட்ட தெய்வம், அது தெய்வமா? அது தெய்வமா? அது பிசாசு. ஜனங்களை வஞ்சித்து வச்சிருக்குது நல்லது செய்யறது போல. ஆனா முடிவு அந்த மரணம் அவங்களுக்கு வரும். மாயக்காரன் நினைப்பான், நாங்க போய் மஸ்ஜித்ல 3 தடவை தொழுகிறோம், எங்களுக்கு என்ன, எங்களுக்கு ஆண்டவரை காப்பாற்றி வர்றேன் அவன் நினைப்பான். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, மலாய்க்காரன் படுக்கும் போது இஸ்லாம்காரர் உண்டாக்கும் போது துஷ்ட ஜனம் நான் நிறைய உருவாக்குறதுனால ஒரு துஷ்டமா தான் இருக்குன்றா இல்லையா? அப்ப அவங்க யாரு? அவங்க துஷ்டத்தை தான் அவங்க செயல்படுத்துறாங்க. அவங்களுக்கு இன்னும் சத்தியம் போல அவங்களுக்கெல்லாம். உலகத்துல பல விதமான மக்கள் இருக்காங்க. எதுங்க அவங்க தெய்வம்னு கேட்டா கண்டதையும் காட்டுவாங்க, என்னென்ன விட்டு காட்டுவாங்க தான் எங்க தெய்வம். அங்க அதெல்லாம் அதெல்லாம் உண்மை இல்லை. அறியாம பிசாசு அவங்க மண்டையெல்லாம் மூடி வச்சிருச்சு, அவங்க சிந்தையெல்லாம் மூடிடுச்சு, அவங்களை கெடுத்து வச்சிருக்குது. ஆனா இன்னைக்கு அதான் ஆண்டவர் பார்த்து மனசை கஷ்டப்படுறாரு. எவ்வளவு ஜனம் இருக்காங்க, ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு ஒரு புருஷனை தேடிக்கிட்டு ஒன்னொன்னு கூத்தடிச்சுக்கிட்டு, பாவத்துக்கு ஒரு பயம் இல்லை, குடிச்சுக்கிட்டு வெறிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு மூத்தவங்களை மதிக்கிறது இல்லை, அதாவது இஷ்டத்துக்கு அலையிறது தெரியுது. அப்படிதான் அந்த நாளில் நல்லா நடந்துகிட்டு இருக்குது. அப்ப நோவாவை கத்த தெரிஞ்சு நோவாட்ட சொல்லிட்ட, நோவா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மனுஷனை படிச்சதுக்கு நீ ஒரு பேலைய உண்டாக்கு. அதாவது பேலைன்றது என்னது? கப்பல், தண்ணியில ஓடுற கப்பல், தண்ணியில மிதக்கும் அந்த கப்பல். இத்தனை நீளம் இவ்வளவு அகலம், இப்படி ஒரு கப்பலை நீ செய்யணுமா? கீழே படிமா. பதினஞ்சு படி.
நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்குள் ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழத்தாழ்த்திலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். பேழைய செஞ்சுட்டு பேழையில அறைகள் 1 2 3 4 சரி படிச்சிருவான். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வர பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னோடே உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடி உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடுவது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளை இட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமேன். நோவாவை ஆண்டவர் சந்தித்து அவங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாரு. ஏன்னா எல்லாத்தையும் அழிக்க போற நோவா, நீ ஒரு பெரிய ஒரு வேலையை செய். அதுல நீட்டு பெரிய வேலை, அது அகலம் பெருசு, நீட்டு பெருசு. அப்போ ஒரு அறையா செய், 3 அறை. கீழே இவங்க இருப்பாங்க. 3 அறைக்குள்ள என்ன செய்ய போறாரா அவரே? சொல்லுங்க பாப்பா, கேட்டீங்களா? சத்தியத்தேன் பாப்பா படிச்சுட்டேன். ஒவ்வொரு அறையும் என்ன செய்ய போறாரா? பறவைகள ஒரு ஜோடு, எல்லா பறவைகளும் ஒரு ஜோடு, மிருகங்கள்ல எல்லா மிருகங்களையும் ஒரு ஜோடு. இந்த ஊரும் பிராணி இருக்குல்ல, பாம்பு, பூரா, சீயா, பாச, எல்லாம் ஊரும் பிராணி. அதுவெல்லாம் ஒரே பேரு யாருங்களா கடவுளை அறிய நம்மளாவது அப்பெல்லாம் போவாங்க, அப்பெல்லாம் எழுப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஜோடி, பறவைகள்ல ஒரு ஜோடி, எல்லா பறவைகளும். என்னது, மிருகங்கள் எல்லாம் ஒரு ஜோடி. சிங்கம் ஒரு ஜோடி, புலி ஒரு ஜோடி, கரடி ஒரு ஜோடி, மான் ஒரு ஜோடி, இப்படி எல்லா மிருகங்களும் ஒரு ஜோடிங்க. அந்த 3 தட்டு அவர் கொடுத்தது எல்லாத்தையும் அதை இவங்களை வச்சு அதுகளை பாதுகாக்கணும். நோவா அதுக்கு தண்ணி கொடுக்கணும், நேரத்துக்கு சாப்பாடு போகணும், எல்லாம் ஆயத்தப்படுத்திடு, எல்லாத்துக்கும் சாப்பாடுன்ட்டார். அப்போ எல்லாம் செஞ்சு கப்பலை செஞ்சு அவன் சாப்பாடையும் ஆயத்தப்படுத்திக்கணும். இப்போ கீழே 1வது படிமா. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்நிதியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக 7 ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடி நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோ நோவா. கெட்ட மிருகமோ நல்ல மிருகமோ எல்லாத்தையும் நீ ஜோடி ஜோடா சேர்த்து வச்சு ஆகாரத்தெல்லாம் ஆயத்த பண்ணு. இன்னும் 7 நாள்ல நான் மழைய வருஷிக்க பண்ணுவேன். ஆனா அது ரொம்ப நேரம் ஆச்சு அந்த வேலையை செய்யறதுல. எத்தனை நாள் தெரியுமே? 40 வருஷம் நினைக்கிறேன். ரொம்ப நாள் அந்த வேலையை அவன் செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதனாலேயே கர்த்தர் காத்திருந்தாரு. வேலையை முடிச்சு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டாரு.
அப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா நோவா? 40 நாள் நான் மலையை வருஷித்து பண்ணுவேன் பூமியில. கதை கேட்கற மாதிரி கேட்கிறோம். எவனோ எழுதி வச்சிருக்கான், அவங்க சொல்லிட்டு கதை இது நடந்தது, இதெல்லாம் உண்மை. 40 நாள் என்ன செஞ்சேன்னு மலையை நான் வருஷிக்க பண்ணுவேன் நோவான்ட்டாரு. கீழே படி. ஜலப்பிரளயம். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டாகின போது தேவன் நோவா 600 வயதாய் இருந்தான். எத்தனை வயதுங்க நோவாக்கு? 1 வயசு 2 வயசா? 600. 100 200 600 வயதுல இந்த தரிசனத்தை நோவாக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு பத்தீங்களாங்க. எத்தனை வயசுங்க? 600 வயசுல எப்போ ஓல்டா இருந்திருப்பாங்க. ஆனா பாருங்க, அந்த கப்பலை கட்டுறதுக்கு தேவன் பலம் கொடுத்துருக்காரு. அவனும் அவன் பிள்ளைங்களும் தான் கட்டினாங்க. 600 வயசு கிளம்பு இன்னைக்கு பார்க்கவே முடியாது. அவ்வளவு வயசுக்கெல்லாம் இன்னைக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஆதி காலத்துல நோவாக்கு 600 வயசு அந்த ஆண்டவர் சொன்ன அந்த பேலையை கட்டும்போது. கீழே படிமா. ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோட கூட அவன் குமாரனும் மனைவியும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணுமாக ஜோடு ஜோடாக நோவாவினிடத்தில் பேழைக்குட்பட்டன. ஆமென். நோவா என்னங்க சும்மா பேரையை கட்டிக்கிட்டே அவன் குடும்பம் தப்பிச்சா போதும், நம்ம காப்பாத்தினா போதும், நம்ம போயிடுவோம், கடவுள் நம்ம குடும்பத்தை கொண்டு போயிடும், மிருகத்தெல்லாம் கொண்டாந்து. இந்த நாய்ங்கெல்லாம் எப்படி வந்தாயினா போனான்னு செத்தா சாவட்டும். இதுங்கெல்லாம் பாவம் செய்யற ஜனங்க, அநியாயம் செய்யற ஜாதிங்க, செத்தா சாவட்டும், நமக்கு என்ன, ஆண்டருக்கல்ல எனக்கு கிருபை கிடைச்சிருச்சு நாங்க போயிடுவோம் அப்படி நினைக்கவே இல்லைங்க. நோவா நோ திங்க் லைக் தேட்டுங்க. நோவா அப்படி திங்க் பண்ணவே இல்லைங்க. அப்பல செய்வாரு, ஜனங்கள்கிட்ட போய் சொல்லுவாரு. 55 வருஷம் என்ன கப்பலை செய்யறதுக்கு 55 வருஷம் ஆனிச்சு. 75 வரைக்கும் அந்த கப்பலை செஞ்சிருக்காரு நோவா. அப்ப நோவா கப்பலையும் செஞ்சுக்குவாருங்க. போய் அந்த ஜனங்களோட போய் சொல்லுவாருங்க, உங்களுக்கு ஒண்ணு மழை, அப்பெல்லாம் மழை இல்லை அந்த காலத்துல. இன்னொன்னு சொல்றேன், மழை காலம் இல்லை, இது மழை பெஞ்சதே கிடையாது, மழையை ஜனங்க பார்த்ததே கிடையாது. அப்ப நோவா சொல்றாரு, எல்லாம் மனைஞ்சிருமுங்க, இந்த பாவம்லாம் செய்யாதீங்க, கடவுள் மழையை வருஷிக்க போறாரு, 40 நாள் மழை ஊத்த போகுது, எல்லாம் அழிஞ்சிருவீங்க, தயவு செய்து மனைஞ்சிருமுங்க. டெய்லி பாதம் பண்ண போய் நோவா தாத்தா போய் சொல்லுவாருங்க, சத்தியத்தை சொல்லுவோம். அதனால தாங்க இன்னைக்கு நம்ம ஐயோ அறியாத தேவன் அறியாத இவங்களும் அந்த நினைவு தான் எல்லாம் பாரப்பட்டு ஓடி வரைக்கும் சத்தியத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பாரப்பட்டு நம்ம சொல்றோம், அவங்களுக்கு விளையாட்டா இருக்கு. என்னமோ நாங்க என்னமோ கல்லையும் ஜலையும் பண்ணிக்கிட்டு ஒன்றும் இல்லை வளருங்க என்ன பண்ணாருங்க, அவங்க அப்படி நினைக்கிறாங்க. என்ன உலகத்துல எல்லா மக்கள் அப்படிதான். இயேசுவை பத்தி போய் நீங்க சொன்னீங்கன்னா நம்ம பகையாயிருவோம் அவங்களுக்கு. இந்த பொம்பளைக்கு வர ஏசு சொல்லிட்டு கிடக்கும். ஆனா ஏன் அதை சொல்றாங்கன்னா, நோவா போய் அந்த பேரையை செஞ்சுக்கிட்டே போய் ஜனங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாருங்க, மனந்திருமுங்க, இந்த பாவம் செய்யாதீங்க, அநியாயத்தில் செய்யாதீங்க, கர்த்தருடைய கண்களை நீதிமானா நான் இருந்தனால ஆண்டு என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, நீங்களும் அந்த மாதிரி இருங்க, அட்டகாசெல்லாம் செய்யாதீங்க, பாவம்லாம் செய்யாதீங்க. சிரிப்பாங்க. எப்படி இந்த கெளுட்டு பயலுக்கு வேற வேலை இல்லை. மழை வருதோம், மழை எந்த காலத்துல நாங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கோம். உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுரா கிழவா, 600 வயசு 600 வயசு ஆகி போச்சு உனக்கு. உனக்கு பைத்தியம் கிழவு அந்த ஆளை பிடிச்சி யோசிச்சுக்கிட்டு கிடப்பானுங்க, அடிச்சுக்கிட்டு உழைச்சிக்கிட்டு அவரை சித்திராவை பண்ணிட்டு கிடப்பா. போய் சத்தியத்தை சொல்ல போனேன், தப்பு வச்சுக்கோங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, கப்பலுக்குள்ள வந்துருங்க. ஐயோ கர்த்தருடைய மனசை நீங்க சங்கடப்படுத்திட்டீங்க சொல்றாரு. உண்மையா மனம் திரும்புங்க. கர்த்தர் என்ன பேசினாரு, ஐயோ மழை வரப்போதான், 40 நாள் எல்லாத்தையும் அழிக்க போறாரு ஆண்டவரு. மனம் திரும்புங்க, ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, மன்னிச்சிருங்க பாவத்தை. ஆண்டவரே நாங்களும் உங்க பிள்ளைங்க தான், நாங்க உங்களை நேசிக்கிறோம், 40 நாள் மழை வரப்போதாமே, அதுல எங்களையும் அழிச்சிடாதீங்க ஆண்டவரேன்னு மனஸ்தாபப்பட ஒருத்தன் கிடையாது. சரியாம்மா, ஒருத்த மனஸ்தாபப்படல அந்த காரியத்துக்காக வேண்டி. நீ என்னடா சொல்றது, நான் எங்கடா கேட்கறதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படித்தான் உலகம் இருக்கிற வரைக்கும் இப்பயும்
நம்ம சுவிசேஷத்தை போய் ஓடி பாரப்பட்டு போய் சொல்லிக்கிட்டு நாங்கெல்லாம் அலைவோம், எந்த ஜனம் கிடைக்குது, எந்த காது திறக்குது சத்தியத்தை கேட்க அப்படின்னு நாங்கள் ஆசையா ஓடுறோம் எல்லாத்துக்கிட்டையும். அதுங்கெல்லாம் அப்படி அடைச்சிடுறாங்க. வேணாம் 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 வேணாம், போ 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 போ, இதில் சொல்லாதன்றாங்க. ஏன்னா அழிவுக்கு போறதுக்கு இந்த ஜனம் மாதிரி. இவங்கிட்ட போய் வசனம் போது கேட்டாங்களா? ஒண்ணு கேடுச்சா? அவ்வளோ மக்கள் இருந்தாங்க, ஒண்ணு கேடுச்சா? ஒரு கால் செவி அதுக்கு திறந்துச்சா? என்னத்தான் நோவா சொல், நோவா கெளுட்டு பையன், இவனுக்கு புத்தி இல்ல, ஏன் பைசா ஜாபர் கிடக்குறான், இவனும் வந்து சொல்லிட்டு கிடக்குறான், வேணா போடா பைத்தியம் அப்படி போடா போடா, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்களுக்கு எல்லாம் நாங்க தெரிஞ்சதை நாங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மழை காலமே வராது, என்னமோ மழை வரணும், போடா போடா அப்படி வெட்டினாங்க. இன்னைக்கு நம்மளையும் அநேக அப்படித்தானே வெட்டுற. சொல்லியா ஜோசுவா, சத்தியத்தை சொல்லும்போது எத்தனை பேர் கேட்கறான்? போடா, எங்களுக்கு தெரியும், என்னவா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்ல வேண்டாம், என்னவா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்ல வேண்டாம், போ 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 அப்படி அலட்சியப்படுத்துவாங்க. அடுத்த நம்ம இப்படி வந்தோம்னா அவன் அவங்க அப்படி திரும்பி வெடிவான். எங்கடா ஐயா சொல்லிருப்பார். இதான் பியோர், இதான் உண்மை, இதான் சத்தியம். இப்படிதான் நம்மளையும் கருத்துல கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு. அடுத்தடுத்த செக்ஷன்ல நம்மளையும் தெரிஞ்சுட்டார். திரும்ப திரும்பி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கனால நம்ம அந்த தாகத்தோட அலையிறோம். ஜனங்களை பார்க்கணும், ஐயா அவங்களை விடுதலை பெறணும், ஐயா அந்த பாவத்தை விட்டு அவங்க வந்துடணும், ஐயா இந்த உலக காரியத்தை விட்டு வந்துடணும், ஐயா இந்த ஆசா பாசத்தால விட்டுட்டு வந்துடணும், இந்த உலகம் அவங்களுக்கு வேணாம், அவங்க அதை மறக்கணும், கர்த்தரை நோக்கணும், கர்த்தருடைய ராஜ்யத்தை அவங்க தேடணும். அப்ப பிழைச்சு கொள்வாங்க இல்லையா? பிழைத்து கொள்வோம். நான் மரித்தால் நம்ம என்ன செத்துருமா? பூமியில நித்திரம் தான் அந்த மரணம் நமக்கு. ஆனா ஆண்டோட உயிரோடு தான் இருப்போம். நாளைக்கு அப்படி ஒரு ஸ்பெஷல் வாழ்க்கை ஆண்டு வச்சிருக்காரு. தேவ சமூகத்துல ஆடி பாடி சந்தோஷமா இருப்போம். ஆனா இந்த மக்கள் எங்க போனாங்க? கடைசியில அழிந்து போயிட்டாங்க, ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டாங்க. அவங்க ஆத்மா செத்து போச்சு, நரகத்துக்கு எல்லாம் ஓடிடுச்சு. படிச்சுட்டு வாக்கில தேவ நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தம் அல்லாத மிருகங்களின் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடி ஜோடாக நோவாவிடத்தில் பேலிக்குட்பட்டன. 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெரும் மழை பெய்தது. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரனாகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஆமென். இப்ப எல்லாம் சொல்லி சொல்லி எல்லாம் யாரும் கேட்கலையா? நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்து வானத்தின் மதகுகள் எல்லாம் திறவுண்டது. மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. மழை பார்க்காத ஜனங்க மத்தியில கர்த்தர் கொன்னாரில் இவங்க அழிக்க போறேன்னு அந்த மலையை திறந்து விட்டுட்டாருங்க. வானத்தை திறந்து அகற்ற மழை ஊத்துதுங்க. எத்தனை நாளுங்க? 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்ந்துகிட்டே இருந்துச்சாங்க. உடவே இல்லையாங்க மழை. ஆனா இவங்களை எல்லாம் என்ன செஞ்சாரு? நோவா மனைவி, மகன்கள், மருமகள்கள், அந்த சொன்ன அந்த மிருகங்கள் என்னோட ஜோடியும் எல்லாத்தையும் அழகா வச்சு ஆகாரத்தை உள்ள வச்சு ஆண்டரை செஞ்சாரு. ஆண்டர் இந்த கதை சாத்தினாராம் பாரு. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இதான் ஒரு ஸ்பெஷல். இந்த மழை பெஞ்சுக்கிட்டு கிடக்குது, எல்லாத்தையும் ஏத்த விட்டெல்லாம் ஏத்தியாச்சு கப்பல்ல. நோவா குடும்பமும் ஏறிட்டாங்க. ஆண்டவர் அந்த கதவை சாத்தினாராம். கர்த்தர் சாத்தினது எவ்வளவு தர முடியுமா? ஐயோ ஆபத்து வந்துருச்சு, நோவான்னு சொன்னது உண்மைதான், கதவு தர நாங்களும் உள்ள புதுன்னு வந்துடுவாங்க.
ஆனா சொல்லும்போது கேட்கலையேங்க. எவ்வளவு பிரயாசப்பட்டு போய் ஆளுங்களுக்கு சொல்லுவார் தெரியுங்களா? ஆனா அவர் எல்லாமே அலட்சியம் பண்ணாங்க. இவனுக்கு வேற வேலை இல்லை, சொல்லிட்டு வரான். ஐயா இப்போ போ இவன் ஏன் நம்மள தெரிய வராங்க, அவன் பைத்தியம், அவன் பாரு என்னென்னமோ சொல்லி தெரியுறான். அலட்சியமா பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு மழை வந்து ஊத்துருச்சே, நோவா சொன்னது நிறைவேறிடுச்சே, கடவுளை கர்த்தரை சாத்திட்டார கதவை, நீ யாருமே தப்ப முடியாது. அவ்வளவு ஜனமும் அழிஞ்சிட்டாங்க. இது நடந்தது, இது நடந்த சரித்திரம். தேவன் காலத்துல இது நடந்தது. நோவா மாட்டுதான் அந்த காலத்துல நீதிமானா இருந்தாராம். கர்த்தர் யாரை தேடுவார் தெரியுங்களாங்க? அவரோட ரகசியத்தெல்லாம் சொல்ல, அவர் அவங்களோட சஞ்சரிக்க நீதிமான யாவன் இருக்கான், உண்மையா தேவனை தேடுறவன் யார் இருக்கான், சத்தியத்துக்கு கீழ்படிஞ்ச எவன் இருக்கான், எவன் தேவனிடத்துல சமூகத்துல ஜெபிக்கிறான், பாரப்பட்டு நிக்கிறான், பாரத்தோடு மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறான்ற ஆளுங்களை பாப்பாருங்க. விளங்குதாங்க? எல்லாரையும் கர்த்தர் நோக்கி கூப்பிட மாட்டாரு. பயத்தோட பக்தியோட இருக்கிற மக்களை தான் அவங்க தேடுவாங்க. தேவன் கண்ணு அவங்க மேலதான் வரும். நோவா மேல வந்துச்சு அந்த கண்ணு. அதனால கர்த்தர் சொன்னது போலயே எத்தனை வருஷம் கப்பல் செய்ய முடிய 45 50 55 75 வயசு ஒரு வாரத்து வரைக்கும் நோவாவும் போய் சொல்லிட்டு தான் இருக்காரு. கேட்ட பாடு இல்லை. நாட்கள் வந்துருச்சுங்க, கதவு அடைப்பட்டுருச்சுங்க, ஜனெல்லாம் மழை பெஞ்சு எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. இது நடந்த காரியங்க, உண்மையால இது சத்தியம், இது நடந்தது. எல்லாம் அழிஞ்சிட்டாங்களா? இதுல படிச்சுக்குவாமா. ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம் பெரு வெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. ஜலம் பூமியின் மேல் மிக அதிகமாய் பெருகினதனால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 17 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியில் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. மனுஷர் முதல் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடே பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டது. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. 150 நாள் அந்த வெள்ளம் நிரப்பியே இருந்துச்சு அந்த இடத்த. அந்த மழை பெய்ய 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 அந்த கப்பல் அப்படியே மேல தண்ணி மேல வந்துட்டே அவங்க மேல போயிட்டாங்க. அந்த கப்பல் மேல போயிடுச்சு. 150 நாள் அந்த ஜலம் வத்தவே இல்லையா. எப்படி காத்திருக்க பத்திக்கலாமா? நீதிமானோடைய ஜீவனை ஆண்டு அருமையா தப்பு வைத்து பாதுகாப்பாரு. அதனாலதான் அந்த நீதிமான் என்று நம்மளை அழைத்த நீதியை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, சத்தியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஆனா அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத எல்லா மக்களும் எல்லாம் பூரணமா எல்லாம் க்ளோஸ்ட், எல்லாம் மிருக ஜீவனுங்க. அந்த தப்பு வைக்கப்பட்ட அந்த ஒரு ஜோடி தான் அது மேல இருக்கு, மற்ற எல்லாமே க்ளோஸ்ட், எல்லாமே அழிக்கப்பட்டு போயிடுச்சுங்க. எங்க நம்ம தேவனுடைய உறவுல நல்லா நெருங்கி இருக்கணும் தெரியுமாமா. பாடு பிரச்சனை வரட்டும், அது ஒரு பக்கம் தூக்கி வச்சிருவோம், கத்த பாத்திர போட்டுருவோம், ஜெபம் பண்ணுவோம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், தேவனோட பேசுவோம், சஞ்சரிப்போம். என்னென்ன காரியம் நீங்க அவங்ககிட்ட பேச ஆசைமா இருக்கோ அவர்கிட்ட பேசுங்க, அவரோட நீங்களும் பேசுங்க. கர்த்தர் நல்ல ஒரு மன உண்மையான நல்ல ஒரு பரிசுத்த உறவுக்குள்ள நம்ம நெருங்கி இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட தான் ஆண்டு எல்லா ரகசியத்தை சொல்லுவார் தெரியுங்களா. நம்மள்தான் ரகசியத்தெல்லாம் சொல்லுவாரு. நான் சில காரியம் மாவட்ட கேட்கிறா முடிக்கும், என்னம்மா அப்படி கேட்கறீங்க என்னம்மா. ஏன்னா தேவன் சில காரியங்களை இந்த ஜெபிக்கிறவன்ட்ட சொல்லுவாரு, விளங்குதுங்களா. அந்த ஜெபிக்கிறவன்ட்ட சொன்னாதான் அது நிறைவேறும். ஆனா அவங்க தான் உண்மையா இருப்பாங்க, நீதியா இருப்பாங்க, தேவரை நம்புவாங்க, அவங்க சொல்றது கீழ்ப்படிவாங்க. தேவனுக்கு பயம் இல்லாதபடி இஷ்டத்துக்கு போறதும் வர்றதும் நாடுறதும் தேடுறதும் ஓடுறது எப்படி இருக்க மக்கள் பற்றி கர்த்தர் எப்படி ஓடி ஓடி பேசுவாரு. பார்த்து சஞ்சலப்பட்டாருங்க, அழிச்சிட்டாருங்க. நமக்கு அந்த அழிவான வாழ்க்கை வேணுமா?
இல்ல நோவா போல நிச்சயமான வாழ்க்கை வேணுமா? நோவா என்ன அதுக்கப்புறம் எத்தனையோ ஆண்டு புது ஜெனரேஷனை உருவாக்கினாருங்க. இந்த 150 நாள் மெல்லெல்லாம் கடந்துட்டோன்னே நோவா என்ன செய்வாரு, ஒரு பறவையா அனுப்பி வெள்ளெல்லாம் முடிஞ்சிச்சான்னு பார்த்து புது ஜெனரேஷன் அவங்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த சந்ததியில எப்படி ஒரு கிஃப்ட் பார்த்தீங்களா? நோவாவோட பிள்ளைங்கள் ஆண்டு ஆசீர்வதித்தார், குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நோவா அன்னைக்கு சரித்திரத்துல பேர் பெற்றிருக்கிறாருங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி வரணும்னு வாழணும்னு ஆசை இருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தானே நம்மளும் இருக்கிறோம். இந்த உலகத்து மனுஷங்களை கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைகளை பார்த்துட்டு அதுகப்படுற பாடுகளை கேட்டு சகிச்சுக்கிட்டு அதுகளே வளர்த்துக்கிட்டு அதுகளையும் பார்த்துக்கிட்டு தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருக்கிற நமக்கு தாங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அம்மா யாருமா 300 வருஷம்? ஏனோக்கு. கரெக்டா சொன்னீங்க, நல்ல முடியுங்க. ஏனோக்கு ஒரு மனுஷர் தான். படிமா ஏனோக்க. பாருங்க அம்மா, 5 23 ஏனோக்குடைய நாளெல்லாம் 21 படிச்சிடும். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். ஏனோக்குக்கு மெத்துசாலா பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் சஞ்சரிச்சுக்கிட்டே இருந்து அவன் குடும்ப வாழ்க்கையை அழகா நடத்தி இருக்கிறான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்குக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் தேவனை சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்க குடும்ப பிள்ளை எல்லாம் இருக்காங்க. ஆனா அவன் ரொம்ப ஆண்டுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு உறவா இருந்து அன்பு கூர்ந்து அவன் தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷனா இருந்த அப்படின்னால ஆண்டா நான் அப்படியே எடுத்துக்கிட்டாருங்க பரலோகத்துக்கு. அதே போல எலியாவே ஆண்டை எடுத்துக்கிட்டாருங்க. 2 பேர் தாங்க பூரணமா ஆண்டு அப்படியே ஆண்டு எடுத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. இந்த மாதிரி தாங்க இப்ப நோவாவை போலதான் அவங்களும் பக்தி ஆண்டை தரிசிச்சிருக்கா. குடும்பம் இருக்கு, மனைவி இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, பேர பிள்ளைங்க இருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருந்தா முடியுமா? இதுங்களை நம்ம அனுசரித்து பார்க்கறது நம்ம கடமை. ஆனா இதுலயே நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டோட சஞ்சரிக்கிறதுல நம்ம விடக்கூடாது. கர்த்தரை தேடுதல நம்ம விடக்கூடாது. அவரோட பேசணும். ஆண்டவரே இன்னைக்கு என்ன பேசுறீங்க ஆண்டவரே, இந்த காரியம் இப்படி இருக்காண்டவரே நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. நீங்க நல்லா அவர்கிட்ட நெருங்கி அவர்கிட்ட பழகி அவருடைய சமூகத்தை வாழ்ந்துட்டு நீங்க கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த பிக்சர் எல்லாம் கரெக்டா காண்பிப்பாரு. அந்த நேசிக்கிற அந்த பிள்ளைங்க மேல தேவன் ரொம்ப அன்பா இருப்பாருங்க. அவரை சஞ்சரிக்கிற பிள்ளைங்க கிட்ட நீங்க எதை கேட்டாலும் கர்த்தர் அது உங்களுக்கு வெளிப்படுது. முதலாவது தேவனுடைய நீதி அவர் ராஜ்யத்தை தேடே. அதான் இவ எல்லாருக்கும் கூட கொடுக்கப்படும் சொன்னார்ல. அவருடைய ராஜ்யம் அப்படி, அவருடைய நீதி என்ன, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அவர் எப்படி நம்ம இருக்க சொல்றாரு, எப்படி நம்ம செயல்படுத்த சொல்றாருன்னு நீங்க நம்ம அவர்கிட்ட அதை நம்ம கற்றுக்கொண்டோம்னா இன்னைக்கு நமக்கு என்ன வேணாலும் ஆண்டவர் கொடுப்பாருங்க. ஆண்டவர் அதெல்லாம் நிறைவேற்றுவார் நம்முடைய வாழ்க்கையிலங்க. விளங்குதுங்களா? இன்னைக்கு நம்ம இந்த சத்தியம் உங்களுக்கு விளங்குச்சா இல்லையாங்க சொல்லுங்க. கேட்டீங்க. இன்னைக்கு நான் படிச்சேன் நோவாவை குறித்து. அதுக்கு முன்ன கர்த்தர் என்ன சொன்னாரு, இந்த மனுஷனை படைச்சதுக்கு நான் மனசை சஞ்சலப்படுறேன். எல்லாம் தப்பு செய்தீங்க, பாவம் செய்தீங்க, ஒண்ணு கூட தேவ பயமே கிடையாது. தேவனை அறிகிற அறிவு ஒண்ணுக்கு கூட கிடையாது. தேவனை தேடுகிறது ஒண்ணு கூட இல்ல. நோவா எல்லாத்தையும் அழிக்க போறேன். நீ வேலைக்குள்ள உன்னோட குடும்பத்துக்கு மிருகங்க எல்லாம் பறவைகள் ஊரன்னு பிராணி எல்லாம் ஒன்றும் தேடி வை பாரு, இதெல்லாம் நான் அழிச்சிடுறேன். அதே மாதிரி 150 நாள் மழை பெஞ்சே வெள்ளம் வந்து நோவாவும் அவன் குடும்பத்தையும் அவன் மிருகங்களையும் அப்படியே தப்பு வச்சார். கீழே இருக்கிறது எல்லாமே க்ளோஸ்ட், எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டாரு ஆண்டவர். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லுவாரு. இப்போ உள்ள மரணம்லாம் என்னன்னா நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காதுங்க. பாவத்தோட சஞ்சரிச்சுட்டு தான் கிடப்போம். நம்ம ஆத்மா செத்தே தான் கிடக்கும். நம்ம மரணம் வந்து நம்ம நரகத்துக்கு தான் போகும். அந்த நரகம் நமக்கு வேணுமாங்க? ஐயோ அங்கே போனால் நம்மளால இருக்கவே முடியாது. நேற்று ஒரு பொழுது அவனுக்கு அனுப்பினாம அதில் எப்படி சொல்றாரு பத்தியாமா, நரக வாசல்லாம் நம்ம ஐயோ இருக்கவே முடியாது. 24 hours வேதனை. நம்ம நல்லா இருக்கணும்னா கர்த்தரை இப்பயே நம்ம தேடி அவரை தொழுது கொண்டு அவர் சமூகத்தில் உத்தமமா நீதிமானா இருந்து நம்ம மரித்தாலும் ஆண்டுகிட்ட போயிடணுன்ற ஒரு விசுவாசத்தில் நம்ம ஜீவிக்கணுமா அந்த காலத்தில். சரியா? சரி, நான் ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே நீங்க எவ்வளவு நல்லவரப்பா, உங்களை போல ஒரு நல்ல தெய்வம் இது வரைக்கும் நாங்க பார்த்ததில்லை. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர். நீங்க என்கிட்ட எதுவுமே கேட்கல, முள்ளான மனசோடு உங்களை நாங்கள் ஆராதிக்கணும், உங்க சமூகத்தை நாங்க வாஞ்சிக்கணும்ப்பா, தேவனோட நாங்க சஞ்சரிக்கணும்ப்பா, தேவனுடைய சமூகத்தை நாங்க வாஞ்சித்து ஐயா உங்க கிருபையில நாங்க நிறைந்து எப்போதும் இருக்கணும், மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும்ப்பா. எங்களை வேண்டி கேட்க வர ஒவ்வொருத்துக்கும் நாங்க நன்மையை செய்யணும்ப்பா. இல்லாதவர்களுக்கு இருக்கிறது போல நாங்க ஐயா கொடுக்கணும் ஆண்டவரே. ஐயா ஜனங்களுக்கு நீங்க யாருன்னு நாங்க அறிவிக்கணும்ப்பா. இதுதான் எங்க இடத்துல கர்த்தர் கேட்கிற ஒரு காரியம். நாளை ஒப்பு கொடுக்கிற இந்த சத்தியத்துக்காக நோவா ஓடி 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 சொன்னாரு, கப்பலையும் கட்டுவாரு, ஜனங்க மத்தியிலும் போய் சுவிசேஷத்தை சொன்னாரு. ஒண்ணு கேட்காதனால தான் இன்னைக்கு ஒண்ணுமே தப்பி வைக்க முடியாம போச்சு. அதை கேட்டிருந்தாங்கன்னா தப்பிச்சிருப்பாங்க தானே. ஆண்டவரே அப்படியே நாளில் நாங்களும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது எங்க ஜனங்க கீழ்ப்படியணும், அந்த செவியை கொடுக்கணும், கர்த்தரை விசுவாசிக்கணும். கர்த்தர் தான் நம்மளை தப்பி வைக்கிற பாதுகாப்பு நம்ம அறிந்து உணர்ந்து கர்த்தாவே நீரே தேவன் என்று அறிந்து உங்க நாமத்தை உயர்த்தி உமக்குள்ள அவங்க நெருங்கி ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்க சுவிசேஷ காரியத்துல கர்த்தர் கூட இருந்து நடத்துங்கப்பா. இன்னும் அறியாத மக்கள், தெரியாத ஜனங்க எவ்வளவோ இருக்குங்க, எல்லாத்தையும் நீங்க சந்திங்க, எல்லாத்தையும் நீங்க கொண்டு வாங்க. வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் நல்ல நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். தேங்க்யூ லார்ட்.